அனைவருக்கும் அன்பான வணக்கம். வைகுண்ட ஏகாதசி இந்த வருடம் எப்பொழுது வரை இருக்கிறது? விரதம் இருக்கும் முறை, விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வைகுண்ட ஏகாதசியை பற்றி முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு? ஏகாதசி விரதம் உருவானது எப்படி? வருடம் முழுவதுமே ஏகாதசி விரதம் மாதம் மாதம் வருகிறது. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு அப்படி ஒரு புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வந்தால் நாம் இப்பிறவில் செய்த பாவங்கள் மட்டுமில்லை, 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்படுது. வைகுண்ட ஏகாதசி என்றாலே நம் அனைவரின் நினைவுக்கு வருவது சொர்க்கவாசல் திறப்பு, பெருமாள் ஞாபகம் இதுதான் நமக்கு வரும். சொர்க்கவாசல் திறப்பை பார்த்தால் நமக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும். அதே போல் 7 ஜென்ம பாவங்கள் தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுது. இப்போ ஏகாதசி விரதம் உருவான கதையை சுருக்கமாக பார்த்தலாம். ஒரு முறை தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான். அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி தேவர்களும் முனிவர்களும் ஈசன் எம்பெருமானிடம் போய் முறையிட்டாங்க. ஈசன் சொல்லிட்டாரு, என்னால் இதை ஒன்றும் சரி பண்ண முடியாது, மகாவிஷ்ணுகிட்ட போயிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுகிட்ட முறையிட்டாங்க. இந்த மாதிரி முரண் என்ற அரக்கன் எங்களை ரொம்ப துன்புறுத்தி வரார், அதில் இருந்து எங்களை காப்பாற்று மகாவிஷ்ணுவே அப்படின்னு சொல்லி முறையிட்டாங்க. முரணுடன் மகாவிஷ்ணுவும் போரிட்டு இறுதியில் வெற்றி பெற்றார். பிறகு வெற்றி பெற்ற களைப்பு தீர சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று ஓய்வெடுத்து கொண்டு இருந்தார். அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கினான். அப்பொழுது அவர் உடலில் உள்ள ஒரு பெரிய சக்தி, அந்த சக்தி திடீரென்று வெளிப்பட்டது. அந்த சக்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண் வடிவில் அந்த சக்தி வெளிப்பட்டது. பெருமாளை கொல்ல வந்த முரண் வாளை ஓங்கிய போது பெருமாளின் உடலில் இருந்த பெண் அழகிய வடிவில் ஒரு சக்தியாக தோன்றி முரணுடன் போரிட்டு வெற்றி பெற்றாள். அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் பெருமாள். அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுபவருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் பெருமாள் வரமளித்தார். அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்லையும் திருப்பதி ஏழுமலையான் கோயில்லையும் சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ஏகாதசி திதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுறதுனால ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலின் அருளையும் நம்மால் முழுமையாக பெற முடியும். வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதை இதுதான். வைகுண்ட ஏகாதசி எப்பொழுது வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, வைகுண்ட ஏகாதசி என்பது ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்தில், அதாவது டிசம்பர் டு ஜனவரியில் வரும் வளர்பிறை ஏகாதசி 25ஆம் ஆண்டிற்கான முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நேரம் டிசம்பர் 30 2025 அதிகாலை 5:45 தொடங்கி 2026 ஜனவரி 9 வரை திருவிழாவாக நீடிக்கக்கூடிய விழா தான் இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா. இது பெருமாளின் சொர்க்கவாசலை திறக்கும் புனித நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திரும்ப ஒரு முறை டேட் சொல்கிறேங்க. 30/12/2025 செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதத்திற்கு 15ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி வருகிறது. இந்த நாளை சொர்க்கவாசல் திறப்பு, பரமபத வாசல் திறப்பு என்றும் சொல்வார்கள். இந்த நாளில் பிறப்பு இறப்பு எதுவாக இருந்தாலும் மோட்சம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படும். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நிறைய பெயர்கள்லாம் இருக்குது. சொர்க்கவாசல் திறப்பு, பரமபத வாசல் திறப்பு, மோட்ச ஏகாதசி என்றும் சொல்வார்கள். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி விரதத்திற்கு முன்தினமாகவே தசமி நாளில் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு எடுத்துக்கணும். ஏகாதசி அன்று அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபட வேண்டும். அப்படி பெருமாள் கோவிலுக்கு போகலனாலும் வீட்டிலையே பெருமாள் படத்திற்கு விளக்கேற்றி வைத்து விரதத்தை ஆரம்பிக்கணும். ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்கணும். குளிர்ந்த நீரை தான் குடிக்கணும். விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் இந்த தவறை செஞ்சிடக்கூடாதுங்க. துளசியை பறிக்கக்கூடாது. பூஜைக்கு உங்களுக்கு துளசி வேண்டும்னா முதல் நாளே நீங்கள் மாலை 5 மணிக்குள்ளேயே பறித்து உங்கள் வீட்டில் வச்சுருங்க. இரவு நேரத்திலேயோ மாலை வேளையிலேயோ துளசி இலைகளையோ வேறு எந்த செடியில் இருந்தும் எதையும் பறிக்கக்கூடாது. அதனால் பூஜைக்கு தேவையான துளசியை நீங்கள் முதல் நாளே பறித்து கட்டி வச்சுருங்க. அப்படி பறித்து வச்சுட்டு கூட நீங்கள் விரத நாள் அன்று
பகல் வேளையில் மாலையாக கட்டி பெருமாளுக்கு சாற்றலாம். இப்போ விரத முறைகள். ஏகாதசி இரவு முழுவதுமே கண் விழித்து புராண நூல்களை படிக்கணும். விஷ்ணுவுடைய பதிகம், விஷ்ணு பாடல்கள், துதிகள், அவருடைய நாமங்களை பிரயாணம் செய்து கொண்டே இருக்கலாம். மறுநாள் துவாதசி அன்று காலையிலே 21 வகையான காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கணும். இதில் முக்கியமாக இடம்பெற வேண்டிய காய்கள் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய். இது அவசியம் நம்ம அன்னைக்கு சமைக்கக்கூடிய உணவில் இடம்பெற்றிருக்கணும். துவாதசியில் அதிகாலையே உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலில் தூங்கவே கூடாது. 10வது திதியாகிய தசமியில், 11வது திதியாகிய ஏகாதசி, 12ஆம் திதியாகிய துவாதசி என்று 3 திதிகளிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும். இந்த முறையில் விரதம் மேற்கொண்டு பெருமாளை வழிபட்டால் அந்த மகாவிஷ்ணுவின் அருள் முழுமையாக கிடைக்கும். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் இணைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். வைகுண்ட ஏகாதசி அன்று நாம் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வந்தால் நாம் இப்பிறவியில் செய்த பாவங்கள், முற்பிறவியில் செய்த பாவங்கள், அதாவது 7 ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும். சொர்க்கவாசல் திறப்பை பார்த்தால் நமக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும். மறுபிறவி என்பதே கிடையாது என்று சொல்லப்படுது. இந்த விரதம் இருந்து வந்தால் நம் உள்ளமும் ஆன்மாவும் தூய்மை பெறும், மோட்சத்தை பெற முடியும். இது தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான நமக்கு என்னென்னலாம் தேவையோ, அதிர்ஷ்டம் வேணும், செல்வம் வேணும், வெற்றி பெறணும், அது அனைத்துமே இந்த விரதம் இருந்தால் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த வரைக்கும் சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணா நமக. ஓம் நமோ பகவதே வாதேவாய. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாங்க. உங்களால் முடிந்த வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உண்மையான பக்தியுடன் நாம் பெருமாளை நினைத்து வழிபட்டால் நம் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுமையுமே நம்ம வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புகளில் இருந்து விரதம் இருக்கும் முறை வரை, கதை, விரதம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி முழுமையாக பார்த்துட்டோம் மந்திரத்தோட. வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாளை வழிபட்டு அனைத்து விதமான சகல செல்வங்களும் பெற்று வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.